இருக்கிறது எங்க அண்ணன் வீடு தான் மேடம். அம்பத்தூர் எனக்கு வீடை குத்து இருக்கிறான் மேடம். அந்த புண்ணியமா வீடை குத்துட்டு அவன் எங்கேயோ இருக்கிறான் மேடம். சொன்னாங்க பார்த்துருக்கேன். என்ன ஒண்ணு அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை எல்லாம் கிடையாது. நான் தண்ணி அடிக்கிறது தான் அவளுக்கு பிரச்சனை. போய் மேடம் போய் ரொம்ப தாழ்ந்து பேசுறாங்க மேடம். இல்ல இவங்களும் வந்து சாப்பிட்றாங்க மேடம். சாப்பாடு தட்டு கூட எடுத்துட்டு போய் வைக்க நாளைக்கு வந்து 4வது மாடி தண்ணியை தூக்கிட்டு வரேன் மேடம். குழந்தைக்கு ஸ்கூல் எவ்வளவு தூரம் இருக்கு அவ்வளவு தூரம் 2 வேலையும் கூட்டிட்டு வரேன் மேடம். வீட்டு வேலையும் செய்யறேன் மேடம். வீட்லயும் மிஷின் இருக்குது மேடம். ஒரு பொண்ணு ட்ரெஸ் மூலியமா மிஷின் வாங்குச்சு மேடம். அது வீட்டுக்காரர் சரியில்லைன்ட்டு அப்படியே எனக்கும் சொன்னா மேடம். உனக்கும் வீட்டுக்காரர் சரியில்லையே, உனக்கும் நான் சொல்றேன்னு எனக்கும் ஒரு மிஷின் டைலர் மிஷின். அது 11,000 ரூபாய் மேடம். மேடம் அது 11,000 ரூபாய் மேடம். 4,000 ரூபாய் கட்டி பாதிக்கு மேடம். கொடுத்தோன்னே அது பவர் மிஷின் மேடம். வீட்டுல ஏன்னா துணிங்க வந்து அதையும் உட்காந்து தைக்கிறது மேடம். அதுவும் 10 தொட்டு இந்த பிள்ளைங்களுக்கு செலவுலாம் நான் பாத்துக்கிறேன் மேடம். இவங்க சாப்பிட்ட தட்டு முதல் கொண்டு எடுத்துன்னு போக மாட்டாங்க மேடம். வீட்டுல சிலிண்டர் இருக்குல்ல, சிலிண்டர் கொண்டு போய் வைக்கலாமா? வாங்கி கொடுத்தேன் பண்ணி நின்றேன் மேடம். இவங்க சும்மா சும்மா என் பேச்சுக்கு சண்டைக்கு சும்மா பேச்சுக்கு வர்றது, என்ன ஓடியமா திட்டுறது, குழந்தைங்களை நோண்டுறது, இது மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருந்தா மேடம். இஷ்டம் தான் இரு இல்லைன்னா போயிட்டே இரு, இஷ்டம் தான் இரு இல்லைன்னா போய்கிட்டே இரு. என்ன பண்ண மேடம்? சிலிண்டர் வித்த மேடம். ஒரு வீட்டுக்கு போனா கூட நம்ம கையில 4 இருந்தாதான் பிள்ளைங்களுக்கு எதனா வாங்கி கொடுக்க முடியும் மேடம். சரி, உங்க பேர் என்னது? கலைவாணன். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? பிரச்சனை தண்ணி அடிக்கிறது சாதாரணமா சொல்ல. எவ்வளவு தண்ணி அடிப்பீங்க? ஒரு நாளைக்கு 2-3 பாட்டில் மேடம். டைலர் மிஷின், இது வாஷிங் மிஷின் ஒரு பாட்டில் வைக்கிறது, துணி அடுக்கு துணி இல்ல மேடம் அந்த கூடக்குள்ள ஒண்ணு வைக்கிறது. காலைல வந்தாங்க, ஊத்திட்டு வர காலையில இங்க வந்தாங்க பாருங்க. கோழி கடையில வேலை செஞ்சுட்டு வரேன். ஒரு கோழி 2 கோழி இல்ல, 500 கோழி நான் போட்டு உரிச்சு எடுக்கணும். கைய படிங்களா மேடம்? நான் உன்னை என்ன சொல்றேன், சரி இது வந்துட்டேன், இனிமேல் இது எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் இனிமேல் வந்துட்டேன். அப்படியே சம்பாரிச்சு ஒண்ணுமே இல்லைங்க. உனக்கு இது என்ன வேணும் சொல்லு. நீங்க தான் பல்ல உடைச்சிருக்கீங்களா? நான் பல்லெல்லாம் உடைக்கல. என் பல்லெல்லாம் அவங்க தான் மேடம் உடைச்சாங்க. சும்மா லைட்டா அடிச்சு அப்படி பல்லு இருங்கம்மா. சும்மா லைட்டா அதை அடிச்சேன், இந்த பல்லு உடஞ்சு போச்சு. அந்த பல்லு சும்மா லைட்டா இருங்க, உங்க பல்ல சும்மா லைட்டா அடிச்சு பார்க்கலாமா?